Story time. சொர்க்கத்தின் மண். ஒரு காலத்தில் ரஹீம் என்ற அன்பான தந்தை இருந்தார். அவர் கடின உழைப்பாளி. ஒரு நாள் அவர் தனது வீட்டின் ஒரு பகுதியில் ஒரு அழகான சிறிய மசூதியை கட்ட முடிவு செய்தார். செங்கற்களையும் கற்களையும் அடுக்கி மிகுந்த பக்தியுடன் அந்த மசூதியை அவர் கட்டி முடித்தார். ரஹீமுக்கு 7 மகன்கள் இருந்தனர். மசூதியின் கட்டமைப்பு முடிந்ததும் அதன் சுவர்களுக்கு பூச ஒரு விசேஷமான மண் தேவை என்று அவர் நினைத்தார். அவர் தனது 7 மகன்களையும் அழைத்து ஒரு முக்கியமான வேலையை ஒப்படைத்தார். ரஹீம் தனது மகன்களிடம், என் அருமை மகன்களே, இந்த மசூதியின் சுவர்கள் புனிதமாக இருக்க வேண்டும். எனவே நீங்கள் உலகெங்கும் சென்று எனக்காக சொர்க்கத்திலிருந்து மண்ணை கொண்டு வாருங்கள் என்று வேண்டுகோள் விடுத்தார். தந்தையின் கட்டளையை ஏற்று மூத்த 6 மகன்களும் சொர்க்கத்து மண்ணை தேடி புறப்பட்டனர். அவர்கள் குதிரைகளிலும் கால்நடையாகவும் நீண்ட தூரம் பயணம் செய்ய தயாரானார்கள். அவர்கள் பல நாடுகளை கடந்து செல்ல திட்டமிட்டனர். கபீர் மற்றும் அவரது சகோதரர்கள் மிக உயர்ந்த மலைகளிலும் அடர்ந்த காடுகளிலும் அழகான பள்ளத்தாக்குகளிலும் தேடினார்கள். அவர்கள் செல்லும் இடமெல்லாம் மக்களிடம் சொர்க்கத்து மண் எங்கே கிடைக்கும் என்று கேட்டார்கள். ஆனால் யாருக்கும் அது தெரியவில்லை. மற்ற சகோதரர்கள் அலைந்து திரிந்து தேடிக்கொண்டிருந்தபோது இளைய மகன் அருள் மட்டும் வீட்டிலேயே தங்கியிருந்தான். அவன் தனது தாய் ஜோராவுக்கு வீட்டு வேலைகளில் உதவி செய்தான். அவன் தாயின் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்தான். அருள் ஒரு நாள் யோசித்தான். அவனது ஆசிரியர் ஒருமுறை சொன்னது நினைவுக்கு வந்தது. சொர்க்கம் என்பது தாயின் பாதங்களுக்கு கீழே இருக்கிறது. உடனே அவனுக்கு ஒரு அற்புதமான யோசனை தோன்றியது. பல வாரங்களுக்குப் பிறகு மூத்த 6 சகோதரர்களும் சோர்வாக வீடு திரும்பினார்கள். அவர்கள் கைகள் காலியாக இருந்தன. தந்தையே, நாங்கள் உலகம் முழுவதும் தேடினோம், ஆனால் எங்கும் சொர்க்கத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று கபீர் வருத்தத்துடன் கூறினான். அப்போது அருள் மெதுவாக தனது தந்தையிடம் வந்தான். அவன் கையில் ஒரு சிறிய துணிப்பை இருந்தது. அவன் அதை தந்தையிடம் நீட்டி, தந்தையே, இதோ நீங்கள் கேட்ட சொர்க்கத்து மண் என்று மென்மையாக கூறினான். ரஹீம் பையை திறந்து பார்த்துவிட்டு புன்னகைத்தார். நிச்சயமாக இது சொர்க்கத்து மண்தான் மகனே. தாயின் பாதங்களுக்கு கீழேதான் சொர்க்கம் இருக்கிறது என்பதை நீ உன் அன்பால் உணர்த்திவிட்டாய் என்று கூறி அருளை பாராட்டினார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக், ஷேர் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.